எங்க போனாலுமே எல்லாரும் உங்களை ஜட்ஜ் பண்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்களா? இல்ல என்னைக்கோ நடந்த ஒரு விஷயத்த நினைச்சு அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு உங்க மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கா? இதுக்கு பேர் தாங்க ஸ்பாட்லைட் எஃபெக்ட். ஆனா ரியாலிட்டில எல்லாருமே அவங்கவங்கள தான் ஃபோக்கஸ் பண்ணிப்பாங்க, உங்கள கிடையாது. நீங்க எந்த விஷயத்துல மத்தவங்கள ஜட்ஜ் பண்றீங்களோ அதே தான் உங்களுக்கு பயமா மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஒருத்தவங்க அப்பியரன்ஸ வச்சு நீங்க ஜட்ஜ் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய தாட்டுமே அவங்க நம்மள அப்பியரன்ஸ் வச்சா ஜட்ஜ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி நீங்க செல்ஃப் கான்ஷியஸா ஃபீல் பண்றப்போ நான் சொல்ற விஷயத்த ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. நீங்க யாரோட ஸ்பாட்லைட் கீழேயுமே கிடையாது. அடுத்து மத்தவங்க உங்களை நினைக்கிறத விட நீங்க மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு 2 மடங்கு அதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அண்ட் முக்கியமா யாரு என்ன நினைப்பாங்கன்றதை யோசிக்காம உங்களை நீங்க ஃப்ரீயா எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. ஈவன் உங்க லைஃப்ல நடந்த எம்பாரசிங் மொமெண்ட்டை கூட நீங்க நினைச்சிட்டே இருப்பீங்க. ஆனா அவங்க வித்தின் மினிட்ல மறந்துடுவாங்க. உங்களோட இன்செக்யூரிட்டிஸை உங்களால மேனேஜ் பண்ணிக்கவே முடியல அப்படின்னா தெரப்பி கண்டிப்பா உங்களை ஹெல்ப் பண்ணும். ஒன்ஸ் உங்களை மத்தவங்க எப்போ நோட்டீஸ் பண்ணலன்றதை நீங்க ஃபீல் பண்றீங்களோ அப்போ உங்க ஸ்பாட்லைட்ஸ் டிம் ஆகும் அண்ட் உங்களோட கான்ஃபிடன்ஸ் ரைஸ் ஆகும். உங்களால் நான், உங்களுக்காகவே நான், எனக்கு எல்லாமே நீங்கள்தான்.